أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நம்ம பள்ளிவாசலில் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று வரக்கூடிய மார்க்க விளக்க வகுப்பில் கலந்து நீங்கள் பயன்பெறுவதை போன்று இன்றைய தினத்திலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அவரது மாளிகையிலிருந்து அவருடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை படித்து எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கின்றீர்கள். இந்த நல்ல நேரத்தில் மரண நேரத்தில் மனிதனின் நிலை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் வாழ்க்கையில் சஹாபாக்களில் நெறிப்படுத்திய முக்கியமான ஒரு சில செய்திகளையும் மேலான அவரோட கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் எங்களை எல்லாத்துக்கும் ஒரு பிறப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு மரணத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எங்களை மரணம் துரத்தி கொண்டே வருது. நாங்கள் எங்கே போனாலும் எங்களை என்ன தேடி வருமா? மவுத்து தேடிட்டு வருது. எங்களுக்கு அதுலேயும் இந்த ஓடையில நாங்கள் நிச்சயமாக மரணிப்போம். ஆனால் எப்படி மரணிப்போம் என்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் நிச்சயமாக மரணிப்போம், ஆனால் நாங்கள் எப்படி மரணிப்போம் என்கிறது தெரியாது. சில நேரங்களில் நம்ம வீட்டில் மரணிப்போம், சில நேரங்களில் நாங்கள் நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் மரணிப்போம், சில நேரங்களில் நாங்கள் வாகனத்தில் போகும் பொழுது, சில நேரங்களில் தனி மனிதர்களாக குடும்பங்களாகவே நாங்கள் மௌத்தா போயிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு 2 கிழமைக்கு முன்னுக்காக தான் இந்த நாட்டில் நடந்த நிகழ்வை நம்ம பார்த்தோமே. சிலர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு போய் மரணித்தார்கள். சிலர்கள் இரவு நேரத்தில் அடுத்த நாள் நிறைய கனவுகளோடு தூங்கினவர்கள் எல்லாம் தூக்கத்திலே என்ன செய்து போனார்கள்? மண்ணுள்ளுக்கே அப்படியே இழுபட்டு அவர்கள் மரணித்து போனார்கள். சிலரை நம்ம பார்க்கிறோம், நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தில் ஒரு உம்ராவுக்கு போன ஒரு பஸ்ல 44 பேர்ல 40 பேர் பஸ் தீப்பிடித்து அந்த பஸ்ஸுக்கே அப்படியே கருகி மரணித்து போனார். எங்கட மரணம் எப்ப வரும், எங்க வரும் யாருக்கும் தெரியாது. அவங்க மரணிச்சதுக்கு பின்னுக்கால தான் உயிரோடு இருக்கின்ற நாம் உறவுகள் நம்மளுக்கு வழங்குறேனாது இவங்க இப்படித்தான் மரணிச்சாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். ஆனா எங்கட மரணம் எங்க நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி வரும்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதனால எங்களை மரணம் துரத்தி கொண்டே இருக்கின்றது. எங்கட பின்னால மரணம் வந்து கொண்டே இருக்குது. எங்கட அஜல் எப்ப முடியும்னு தெரியும். நாங்க எப்படி மரணிப்போம் என்பது ஒரு விதம், மரணிக்கும் போது நம்முடைய நிலை இருக்க வேண்டியது இன்னொரு நிலை. நாம் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு எங்கட கண்களை நம்ம மூடும் பொழுது நாங்க என்ன நிலையில் நாங்கள் மரணிக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தி, அமல்கள், செயற்பாடுகள், இவைகள் அனைத்துக்குரிய கூலிகள் இறுதி முடிவை வைத்துத்தான் வழங்கப்படும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம இருக்கிறது இப்போ ஒரு நிலை, ஆனா மரணிக்கும் போது எப்படி இருக்கணும் என்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சொட்டாகவே சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட மிக அன்புக்குரிய அவங்களோட மனைவியும் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க. ஆயிஷா நாய், யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்புகிறார்களோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான் என்று சொன்னார். அல்லாஹ்வை சந்திக்கிறது
ஆயிஷா நாயி கேட்டாங்க, அவங்க வழங்கினாங்க என்ன தெரியுமா? இந்த வார்த்தையினூடாக ஆயிஷா நாயி வழங்கினாங்க என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி மரணத்தை தான் சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ் குல்லுனா நக்ரஹுல் மௌத், நாங்க எல்லோருமே மரணிப்பதை விரும்பவில்லை, வெறுக்கிறோம் என்றார். யாராவது அப்ப விருப்ப விடுவோமா மௌத்தா போறதுக்கு? நீங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் மௌத்தா போனீங்களா விருப்பமா? யாரும் விருப்பம் இல்லை. நம்ம ஏன் நாங்க யாருமே விருப்பம் இல்லை. ஆயிஷா நாயகி அவர் சஹாபி பொம்புல அவவே சொல்றா என்ன தெரியுமா? மனிதர்கள் யாருமே, அது யாராக இருந்தாலும் மரணிப்பதை விரும்ப மாட்டார்கள். உங்களுக்கு யாருக்காவது மரணிக்கிறதுக்கு விருப்பமா கேட்டா? நாங்க யாரும் விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? நாங்க அமல்கள் எல்லாம் இன்னும் பாக்கி எஞ்சிருக்கு. சரியா 5 நேரம் நம்ம தொழுது கொள்ளல. பாங்கு சொல்லும் பொழுதே, பாங்கு சொல்ற நேரத்தை நம்ம எத்தனை பேர் தொழுகிறோம்? தஹஜ்ஜுக்கு எத்தனை பேர் எழும்புறோம்? எத்தனை பேர் உண்மை பேசுகிறார்கள்? எத்தனை பேர் இந்த குர்ஆன் எடுத்து சரியா ஓதுறாங்க? எத்தனை பேர் உம்மா பாப்பாவை பார்க்கறதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்குது? பிள்ளைகளை வளர்க்கறதுல அவரை நெறிப்படுத்துறதுல எந்த அளவுக்கு ஒரு தாய் பங்களிப்பு செய்திருக்கிறார். நம்மட இபாதத்தை பார்த்தா இபாதத் நிறையவே ஓட்டரிக்கும். அதனால யாருமே என்ன செய்யல, மரணிக்கிறதுக்கு விரும்பல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் யாரும் மரணிப்பதற்கு விரும்பக்கூடாதுன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து, ஒரு கஷ்டம் வந்து தாங்கிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு துன்பம், தாங்கேலாத ஒரு துன்பம் வார நேரத்தில் நீங்கள் மரணத்தை நீங்கள் ஆசை வைக்காதீர்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்களில் கடுமையான நோய்கள் வந்துட்டா சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பாரமா இருக்கிறது விரும்பல். யாருவா என் உசிரை நீ எடுத்துரு என்ற பிள்ளைகள் கஷ்டப்படுவார். பிள்ளைகள் சோதிக்கப்படுகிறார்கள். தாய தந்தைய பார்க்கறதுல மகனுக்கு இடையில சண்டை வந்தது. சிலர்கள் பார்க்க மாட்டாங்க. சுவர்க்கத்தை தீர்மானிக்கிற நேரம் சில நேரங்கள்ல கடுமையான வருத்தம், நோய், அது தாங்கலாம். சிலர்களுக்கு கடுமையான கடன் தொல்லை, சுபஹானல்லாஹ். சிலர்களுக்கு குடும்பத்துல எல்லாரையும் இழந்துட்டாங்க, அவர் மட்டும் நிக்கிறார். நீங்க பார்த்துப்பீங்க. இப்பெல்லாம் அங்க போய் பார்த்தா, கிளம்புலை நாங்க ஊருக்கு போய் பார்த்தா உண்மை இல்ல, வாப்பா இல்ல, மனைவி இல்ல, மகன் இல்ல, மகள் இல்ல, இவர் மட்டும் நிக்கிறார். நம்ம வாழ்ந்து என்ன பிரயோசனம்? இதுக்கு பின்னிக்கால வீடு இல்ல, தோட்டம் இல்ல, வாகனம் இல்ல, எதுக்குமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் வரும்போது நீங்க மரணிப்பதை நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம். அப்ப என்ன கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அழகான ஒரு துவா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தார்கள். இதை நான் நினைக்கிறேன், இந்த துவாவை ஆயிஷா அலி அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்களா இருக்கும் நான் நினைக்கிறேன். துவாவை அழகான அர்த்தங்கள் நிறைந்த ஒரு துவா. அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைபி வ பிகுத்ரத்திக அலல் ஹக்கி அஹீனி மா அலிம்தல் ஹயாத கைரன் லி. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ்வதுதான் சிறந்ததாக இருந்தால், நான் உலகத்துல உயிர் வாழ்வதுதான் சிறந்ததாக இருந்தால் என்னை வாழ வைத்து, நான் இந்த உலகத்திலிருந்து மரணிப்பதுதான் சிறந்ததாக இருந்தால், அப்படின்னா இன்னும் வாழ்ந்தால் நான் பாவங்களே செய்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தாய் யா அல்லாஹ், இந்த உலகத்துல நீ என்ன மரணிக்க செஞ்சிரு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நினைக்கிறேன் ஆயிஷா நாயகி சொல்லி கொடுத்த துஆவா இருக்கும். இப்படிக்காக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மரணம் நம்மளை எல்லாம் துரத்திடுவாரு. நம்ம எப்ப மரணிப்போம்னு தெரியாது. ஆனால் மரணத்துக்கு நம்ம ரெடி ஆகும். மரண நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பதற்கு மரணம் சில நேரங்களில் ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு மாசம், 5 மாசம், 6 மாசம், ஒரு வருஷத்துக்கு முன்னால இருந்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணிக்க போவதை அல்லாஹ்வுடைய உள்ளத்துல ஏற்படுத்திட்டான்னு சொன்னா அவர் இந்த உலகத்தை விட மறுமையை தேர்ந்தெடுப்பார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வைதா புஷ்ஷிர அஹதுஹும், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்மாராயம் சொல்லிட்டான். பிரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், வரில்வானிஹி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், வஜன்னதிஹி, இந்த மனிதனுக்கு சுவர்க்கம். பாருங்க, 3 விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை நிர்ணயித்து விட்டால்
இந்த மனிதன் என்ன செய்வானான் தெரியுமா? இந்த உலகத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட, உலகத்துல பிசினஸ், மனைவி, பிள்ளைகள், தொழில், அவன் எல்லா விஷயமும் இருக்கு உலகத்துல. இதெல்லாம் உலகம் சார்ந்தவைகள், பார்த்தால் நன்மை கிடைக்கும். இதை தாண்டி இந்த உலகத்துல திக்ர், தொழுக, தஹஜ்ஜத், ஜனாஸால கலந்து கொள்வது, அல் குர்ஆன் ஓதுறது, மார்க்கத்தை படிக்கிறது, இந்த மனிதன் என்ன செய்வானாம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துடைய எல்லா விஷயங்களையும் விட இந்த மனிதனுக்கு மறுமை சார்ந்த இபாதத்துக்கள் அஹப்ப, மிக விருப்பத்துக்குரியதாக ஆகிவிடும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மரணிக்கல், இன்னும் மனுஷன் மரணிக்கல், மரணிக்கிறது கொஞ்ச நாள் இன்னும் இருக்குது. அல்லாஹ் அவனை நேசிச்சுட்டான், அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கம் என்று அவன் நன்மாராயம் அவன் உள்ளுணர்வுல அல்லாஹ் ஏற்படுத்திட்டான் சொன்னா, இந்த மனிதன் என்ன செய்வானாம்? மறுமையுடைய இபாதத்துக்களை கூடுதலா செய்வானாம். அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ்வை இந்த மனிதன் நேசிப்பதற்கு, சந்திப்பதற்கு விரும்புகிறான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது மரணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்குள்ள செய்தி இல்லை. இது மரணிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. அதுக்கு முன்னாலே அல்லாஹ் அந்த மனிதனுடைய உள்ளத்துல போடுறான். வமன் கரிக லிகா அல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெறுக்குகிறார்களோ, விருப்பமில்லை, கரிகல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதற்கு வெறுக்குகிறான் என்றார்கள். அவனுக்கு இந்த உலகத்தில் எப்படின்னா, மர்மையுடைய இபாதத்துக்களை விட உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் பெரிசாகவே வரும், எல்லாம் பெரிசாக வரும். எல்லாம் ஸையனஹு ஃபீ குலூபிக்கும், உலகத்துடைய இன்பங்கள், செயற்பாடுகள், விளையாட்டுக்கள், பாவமான காரியங்கள் எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் அழகாகவே வரும். தஹஜ்ஜத் கசப்பா இருக்கு, மேலா சுபஹுக்கு வாரது கஷ்டம், குர்ஆனை கொஞ்சம் எடுத்து ஓதுறது கஷ்டம், மார்க்கத்தை படிக்கிறது கஷ்டம், ஜும்மாக்கு நேர காலத்தோட வாரது கஷ்டம், ஒரு தஸ்பீஹ் செய்யறதுக்கு சரியான சோம்பேறித்தனம், இபாதத்துக்கள்ல சோம்பேறியாகவே இருப்பான், உலக விஷயங்கள்ல சரியான ரிஸ்க் எடுப்பான். அதுக்கு அதை பேசுறதுக்கு, போறதுக்கு, கதைக்கிறதுக்கு, செலவழிக்கிறதுக்கு டைம் எடுத்து செய்வான். கரிஹல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ் அவனை சந்திப்பதை வெறுக்குகிறான். இந்த மனிதனை புஷ்ஷிர பி அதாபில்லாஹ், அல்லாஹ் அவன் மரணிப்பதற்கு முன்னாலே நரகத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறான். வசுஹ்திஹி, அவனுடைய கோபத்தை கொண்டும் அல்லாஹ் நன்மாராயம் சொல்கிறான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயோட பேசிந்திருக்கும் போது இந்த செய்தியை சொன்னார். அப்ப இது மரணம் அல்ல, மரணத்துக்கு முன்னால் உள்ள நேரம், மரணத்துக்கு முன்னால் உள்ள காலங்கள். நாங்க எப்பவும் ரெடியாகிட்டே இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு என்ன நடக்கும் தெரியா. கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்துல 850 பேர் மரணிச்சு போனாங்க. அவங்க யாரும் நினைக்கல நாங்க மரணிச்சு போவோம், யாருமே நினைக்கவே இல்லை. நினைச்சுப்பாங்களா? படிக்கிற பிள்ளைகள் கிட்டத்தட்ட 24 பேர், சேர்மார் டீச்சர்மார் கிட்டத்தட்ட 35 பேர், சாதாரண ஆட்கள், பணக்காரர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாரும் மாண்டு போனாங்க. யாரும் நினைச்சல இரவு 1 மணி நேரத்தில் எங்கட உயிர் இதுக்கு பின்னுக்கால போயிரும் என்று யாரும் நினைச்சல. எல்லோரும் என்ன செய்தார்கள்? கடுமையான கூழ், மழை சொட்டன கொஞ்சம் கொஞ்சமா பேஞ்சிட்டு இருக்குது. அந்த கூழ்ல இருக்கிற பெட்ஷீட் எடுத்துட்டு நல்ல அழகா கொஞ்சம் பேரு போத்திட்டு படுத்தாங்க, கொஞ்சம் பேரு மண் மேலே இருந்து வரும், கல்லு கீழே இருந்து வரும் என்று இருக்கிற வீட்டை வச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போனாங்க. அவர்கள் அனைவரையும் மரணம் சூழ்ந்து கொண்டது. மரணிக்கிற நேரத்தில் நம்ம சரியா இருந்து கொள்ளும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கத்தை ஒரு மரணத்துக்கு உட்பட்டார். அன்னௌம் அஹுல் மௌத், தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே சொல்லிட்டான். என்ன தெரியுமா? சிலருடைய உயிர்களை நான் விழிப்பில் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா, நாங்க முழிச்சு இருக்கும் போது நாங்க எல்லாம் பக்கத்தில் இருப்போம். எங்கட வாப்பா மௌத்தா போவார், எங்கட உம்மா எங்கட முன்னுக்கால மௌத்தா போறோம். ஹாஸ்பிட்டல்ல நேர்ஸுக்கு முன்னுக்கால எங்கட வாப்பட உயிர் வந்ததாது நாங்க முழிச்சுட்டு இருக்கும் போது எதுக்குமே இல்லை.
சிலருடைய உயிர்களை அல்லாஹ் தூக்கத்திலே எடுப்பான் என்பதாக சொல்கிறார். நைட்டுக்கு படுத்தா ஆள் காலையில பார்த்தா எழுப்பு, இரவில தூங்கினாரு காலையில பார்த்தா காணல, மண்ணுக்குள்ள சிக்காகி 5 நாளை பிறகு ஓடி எடுக்கிறாங்க பொடியை. அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் கண்களை மூடினார்கள், கபருக்குள்ளே கண்களை திறந்தார்கள். எங்க கண்ணை மூடினாங்க? கண் எங்க மூடினது? இரவு நேரத்தில், உலகத்தில், நைட்ல, இரவு நேரத்தில். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, பல கனவுகள், பல வேலைகள், பல தேவைப்பாடுகள். அடுத்த நாள் காலையில போறதுக்கு இருக்குது, கண்ணை மூடினாங்க. அவர்கள் கண்களை திறந்தது. மன் ரப்புக, உனது ரப்பு யார்? வமன் நபியுக, உன நபி யார்? வமா தீனுக என்ற கேள்வி கேட்கறதுலதான் கண்ணை திறந்தான். நவுதுபில்லாஹ். கொள்ளாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குறதுக்கு முன்னால எப்போதும் இறை நினைவோடே தூங்கினார்கள். தூங்குறதுக்கு முன்னால இறை நினைவோடு தூங்கினார்கள். அதிகமானவர்கள் இறைவனை மறந்து தூங்குகிறார்கள். இறைவனை மறந்து தூங்குகிறார்கள். இப்ப இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு பின்னுக்கால எங்கட நிறைய பேரு கட்டிலுக்கு போறதே இதை தூக்கிண்டு, பெட்ல சாய்கிறதே இதை தூக்கிண்டு, அதை பார்த்த மாதிரியே, அதை காதுகளால் கேட்ட நிலையிலே கண்களை தூக்கம் அப்படியே அணைத்துக் கொள்கின்றது. அதனோடு சேர்ந்து இறைவனை ஞாபகப்படுத்த வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்க, எல்லாவற்றையும் மறந்து அப்படியே தூக்கத்துக்கு போறான். ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை தூங்க சொல்லுது. ரசூலுல்லாஹ் தூங்கும் போதுதான் கூடுதலா கேட்டாங்க. ஏண்டா மரணம் தானே, அதோட அழகான பிரார்த்தனை தான். பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபாஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய பேரை சொல்லி என்னுடைய விலா எலும்பை நான் வைக்கிறேன். அதான் பிஸ்மி, உன்ட பேர் யா அல்லாஹ். தூங்குறது அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட, உன்னுடைய பேரை சொல்லித்தான் திரும்ப எழுப்புகிறேன். எழுப்பும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைக்கன் நுஷூர். மரணிக்கச் செய்து பின்பு எங்களுக்கு உயிரை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தூங்கும் போது ரப்புடைய நினைவு, தூக்கத்திலிருந்து எழும்பும் போது ரப்புடைய நினைவு. அல்லாஹ் கேட்டான், இன் அம்சக்த நஃப்ஸி, இன் அம்சக்த நஃப்ஸி, நீ எடுத்த உயிரை திருப்ப தராமல் தடுத்து கொண்டால். அப்படின்னா தூக்கி கொண்டிருக்கும் பொழுதே உலகத்தில் ஏதாவது ஒரு காரணத்தால் எங்கட மரணத்தை நீ எடுத்து விட்டால், உயிரை தாரல அல்லாஹ், உயிரை வச்சுட்டா அல்லாஹ். எழுப்பி பார்க்கிறான், எழும்பல்ல, உயிர் பெய்த்துட்டு. யாரா நீ எடுத்துட்டா, நான் தூங்குறதுக்கு தூங்கினா நீ என் உயிர் எடுத்த உயிரை திருப்ப தராட்டி ஃபர்ஹம்ஹா, ஃபர்ஹம்ஹா, யா அல்லாஹ் அந்த உயிருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, நல்லடியாரோட சேர்த்துட்டு அந்த உயிரை. வைன் அர்ஸல்தஹா, திருப்பவும் அந்த உயிரை நீ தந்துட்டா, ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். இந்த உலகத்தில் நல்லடியார்களை பாதுகாக்கிற மாதிரி என்னை நீ பாதுகார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மரணம் வருமா இல்லையான்னு தெரியும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால், தூங்குவதற்கு முன்னால் ஒரு செய்து கொள்வார்கள். ஆயத்துல் குர்சி ஓதுவாங்க, ஆமனர் ரசூல் ஓதுவாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அத்ரபில் ஃபலக், குல் அத்ரபின் நாஸ், மூணையும் ஓதி கையில் ஊதி உடம்பு முழுக்க தேய்த்துக் கொள்வார்கள். காரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவரொருவர் இந்த ஆயத்துக்களையும் இந்த சூறாக்களையும் தூங்குறதுக்கு முன்னுக்கால ஓதுகிறார்களோ ஷைத்தான் நெருங்க மாட்டான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எங்களை வழி கெடுக்கிறதுல, எங்களை நரகத்துக்கு எடுத்துட்டு போறதுல ஷைத்தானுக்கு முதல் பங்கு, முதலாவது தான் நிற்கிறான். அவன் தான் இவைகள் அனைத்தையும் ஓதாமல், இறை நினைவு இல்லாமல் எங்களை அப்படியே தூக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவர்.
ரசூலுல்லாஹ் தஸ்பீகாத்துக்கள் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33. காரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க காரணம்? எவர்கள் இரவு நேரத்தில் இந்த தஸ்பீகாத்துக்களை செய்து கொண்டு தூங்குகிறார்களோ அவங்களோட வேலைகள் எல்லாம் அடுத்த நாள் காலையில இலகுவாகவே இருக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 7-8 பிரார்த்தனைகளை ஓதினாங்க. நான் ஓதினது இப்ப உங்களுக்கு ஒன்று, நான் ஓதினது ஒன்று. நான் ஜும்மால ஒன்று சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா மிவா. சாப்பிடுறதுக்கு உணவு தந்த, குடிக்கிறதுக்கு தண்ணீர் தந்த, அணிவதற்கு ஆடை தந்த, ஒதுங்குவதற்கு இடம் தந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இங்க பாத்துங்க, சுப்ஹானல்லாஹ். வெள்ளத்துல மாட்டுப்பட்டவங்களுக்கு என்ன இல்லா போனது? சாப்பாடு இல்லா போனது. குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி போத்தல் இல்லா போனது. உடுக்கிறதுக்கு அணியறதுக்கு ஆடை இல்லாமல் போனது. இந்த ஏரியா முழுக்க, எங்க ஏரியா முழுக்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஆடை சேகரித்தோம். பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், அட வைப்பு கொடுக்கிறது கவுன் இல்ல, மகளுக்கு அணிகிறது கவுன் இல்ல. அல்லாஹு அக்பர். விதவிதமாக உடுத்தவர்கள், விதவிதமாக உடுத்தவர்கள். ஒரு மட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டா கலட்டி டஸ்ட்பின்ல போட்டா எடுக்கிறதே இல்லை. அல்லாஹ் 5 நாளைக்கு ஒரே உடுப்போட வச்சான். நாங்க கொண்டு போய் சேர்த்து கொண்டு போய் உடுப்பு இருக்கிற இன்னும் வீடு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நீ எல்லாத்தையுமே தந்துட்டாய் ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற வசனங்கள் அந்த பிரார்த்தனையிலே இருக்குது. ஆக மதிப்பும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே, தூங்குறதுக்கு முன்னுக்கால நாங்க எப்பவும் மரணம் வரும், மரணம் வரும். எப்படி வரும் தெரியாது. தூக்கத்திலேயும் மரணம் வரும். வரும்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது லஹ்ரி இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வநபியிக அல்லதி அர்ஸல்த என்ற பிரார்த்தனையை எவரொருவர் இரவு நேரத்தில் ஓதுற பிரார்த்தனையில இறுதியாக ஓதி அன்று இரவு அவர் மரணித்தால், அன்றைக்கு உயிர் போயிற்று, அன்றிரவு அவர் மரணித்தால் மாத அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், அவர் இஸ்லாத்திலே மரணித்து விட்டான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க ரெடி ஆகணுமா இல்லையா? நாங்க ரெடி ஆகணுமா இல்லையா? நாங்க ரெடி ஆகணும். மரணத்துக்கு நாங்க ரெடி ஆகணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய என்ன வரும் என்று. அதனால இரவு நேரங்கள், தூங்குறதுக்கு முன்னால உள்ள நேரங்கள் என்ன நேரம் தெரியுமா? மரணிப்பதற்கு முன்னால நம்ம மரணிக்க போறோம். நம்மளுக்கு அல்லாஹ் கொஞ்சம் டைம் தந்திருக்கிறான். இதுல ரப்பை ஞாபகித்து இஸ்லாத்தோட, ஈமானோட, தௌஹீதோட மரணிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற பிரார்த்தனைகளை நம்ம ஓதிட்டு தான் நம்ம போகணும். மரணம் நெருங்குற நேரத்தில் நாங்கள் எல்லாம் ரப்போட எங்கட தாயுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது பேசிட்டு வரோம். 40 நாட்கள் இந்திரிய துளியாக, 40 நாட்கள் சதை கட்டியாக, 40 நாட்கள் இரத்த கட்டியாக, 40 நாட்கள் அட்டை போன்று ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளதாக, அதுக்கு பின்னுக்கால இன்னொரு 40 நாள் தாயுடைய ஒரு கற்பத்திலே அந்த புல்ல வந்த ஒரு சதை கட்டியாக, அதுக்கு பின்னால எலும்புகளை உருவாக்கி அல்லாஹ் கிட்டத்தட்ட 4 மாசம் போனதுக்கு பின்னுக்கால அல்லாஹ் ஒரு மலக்கை கர்ப்பத்துக்கு அனுப்புகிறார். அவர் வந்து உயிர் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 4 விஷயங்கள் எழுதப்படும். அவருடைய ரிஸ்க் என்னன்னு எழுதப்படும். எவ்வளவு காலம் சாப்பிடுவார் உலகத்தில், எப்ப ரிஸ்க் இல்லா போகும், அவரே இந்த உலகத்தில் சொர்க்கவாதியா நாளைக்கு நரகவாதியா எழுதப்படும். நல்லவரா கெட்டவரா என்ற செய்திகள் எல்லாம் எழுதப்படும்.
அல்லாஹ்வோட இந்த குலத்தை என்ன செய்யும் தெரியுமா? ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று அடிக்கும். என்ன எக்ரிமெண்ட் தெரியுமா? ரப்பே ரஹ்மானே, உலகத்துக்கு போயிட்டா நான் ஒன்னத்தான் நான் வணங்குவேன் என்று அல்லாஹ்வோட பேசிட்டு அதுக்கு பின்னுக்கால புள்ள தாயுடைய வயிற்றுல 9 மாசம் இருந்ததுக்கு பின்னுக்கால இந்த உலகத்தை கண்பிடிச்சு பார்க்கும். ரப்போட தாயுடைய வயிற்றுல பேசின மனிதன் மரண நேரத்தில் ரப்போடு இப்போ பேச போகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அது என்ன பேச போறான்? என்ன பேசுறதுக்கு இருக்குது? மரணம் நெருங்குகின்றது. சூரா காஃபில் அல்லாஹ் சொல்வான் என்ன தெரியுமா? பார்வையை அல்லாஹ் குறுகிய பார்வை. இப்ப அல்லாஹ் அந்த பார்வையை அப்படியே விசாலப்படுத்துவானா. இவ்வளவு காலம் பார்த்தது தொழுகையை விட தூக்கம் சிறந்ததாக இருந்தது. மார்க்கத்தை படிக்கிறதை விட வான் சிறந்ததாக இருந்தது. ஹய்யால ஸலான்னு சொல்லும் பொழுது கிரவுண்ட்ல நின்றா எல்லாமே பெருசு, எல்லாமே பெருசாக இருந்தது. ஆகிராவுடைய இபாதத்துக்கள் கண்களுக்கு சிறிசாக இருந்தது. மரண நேரம் வரும் பொழுது அல்லாஹ் பார்வையை கொஞ்சம் கிளியராக்குகிறான். இப்பதான் இவருக்கு விளங்குது தொழுகையுடைய பெருமதி, இப்பதான் விளங்குது தஸ்பீஹுடைய பெருமதி, இப்பதான் விளங்குது கிராத்துல் குர்ஆனுடைய பெருமதி. மரண தருவாயில இப்பானவனோட கட்டில் இருப்பான், எல்லாரும் இருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், வனஹ்னு அக்ரபு இலைக்கும் மின் ஹப்லில் வரீத். பாப்பா, உம்மா, நானா, பெரியப்பா, தாத்தா, ஹஸ்பண்ட், மனைவி மரண நேரத்தில் இருப்பார்கள். அவர்களை சுற்றி எல்லோரும் இருப்பார்கள். நாங்கெல்லாம் பக்கத்தில் இருந்துட்டு சாப்பிட இயலாதவருக்கு சாப்பாடு கொடுக்கிறது கஷ்டப்படும். குடிக்கிறதுக்கு இயலாத பாப்பாக்கு உம்மாக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். காலை நானும் நீங்களும் ஊண்டுவோம், தலையை தடாவுவோம், ஃபேன் போட்டிருக்கும், ஏசி போட்டிருக்கும், நாங்க காத்தடிப்போம். பாப்பா உம்மா மரணிக்கிறவர் எங்க எல்லாரையும் நல்ல அழகா பாப்பா. ஆனா எங்களுக்கு விளங்காத ஒன்றை அவர்கள் பார்ப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நாங்க பக்கத்தில் இருப்போம், உங்களை விட அல்லாஹ் சொல்கிறான், உங்களை விட நாங்க மரணிக்க போகின்றவருக்கு பக்கத்திலே இருப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வனஹ்னு அக்ரபு இலைக்கும் மின் ஹப்லில் வரீத். பிடரி நரம்பை விட பக்கத்தில் இருப்போம். அல்லாஹு அக்பர். ஓதா போறாரு, எந்த சலனமும் இல்லை. கண்களை திறந்து அகல பார்ப்பார், சிரிப்பார். பார்வை என்ன செய்யப்படும்? அவருக்கு திறக்கப்படும். அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வோடு இப்ப பேச போறான். அப்ப தாயுடைய வயிற்றில பேசினவன் மரணிக்கிற நேரத்தில் பேச போறான். என்ன பேச போறான்? இதை கேட்க போறான் ரப்பிடத்துல. யா அல்லாஹ், நாளைக்கு மகளோட கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு முடிச்சதுக்கு பின்னிக்கால என் உசிர் எடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், வீட்டை கட்டின அரவாசி யா அல்லாஹ், வீட்டை கட்டி முடிச்சதுக்கு பின்னிக்கால எடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட மகள் அங்க யூனிவர்சிட்டியில படிக்கிறா, கூலிவாரத்துக்கு ஒருத்தரும் இல்லை, பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. யா அல்லாஹ், கொஞ்சம் இதுகளை எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் தான். இதையா மனிதன் கேட்க போறான்? இல்லை, இவைகள் எதையும் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவனுக்கு இவைகளுடைய பெருமதிப்பை இல்லாமல் வளர்ந்து, இவைகளுக்குத்தான் இந்த மனைவிக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த வீட்டுக்கு உழைப்பு ஓடி ஓடி தஹஜ்ஜத்தை விட்டான், சுபஹ் தொழுகையை விட்டான், ஜும்மா விட்டான், பயான விட்டான், கிராத்துல் குர்ஆனை விட்டான், மனைவி பிள்ளைகள் ஊரு ஓடி ஓடிந்தான். இப்ப எல்லாமே பிரயோசனமற்றதாக வழங்க, மறுமையுடைய இபாதத்துக்கள் எல்லாம் கண்ணுக்கு நல்லக வழங்க அல்லாஹ்விடத்துல கெஞ்சுவான் சொல்கிறான். அல்லாஹ் கெஞ்சுவான், ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் உயிர் எடுக்கிறத நிப்பாட்டி யா அல்லாஹ்னு கெஞ்சுவானாம். அல்லாஹு அக்பர். யாருக்கும் தெரியாது, எவர்களும் விளங்க மாட்டார்கள். அவர்கள் உறவுகளையும் பார்ப்பார்கள். அல்லாஹ்வோடு பேசுவான். கண்ணுக்கு முன்னால நின்று கொண்டிருக்கக்கூடிய உயிரை எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகளையும் இந்த மனிதன் பார்த்து கொண்டு
அல்லாஹ் இவனோடு இவன் அல்லாஹ்வோடு பேசுவான். ஏன் யா அல்லாஹ் ஏன் ரப்பிர்ஜிஊனி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம், நீங்கெல்லாம் கேட்ட வசனம். ரப்பிடா ரப்பு இர்ஜிஊனிடா கொஞ்சம் எனக்கு டைம் தா, கொஞ்சம் எனக்கு டைம் தா. எது கேட்கிறான் சுப்ஹானல்லாஹ்? அல்லாஹ்வே சொல்றான். எது கேட்கிறான் என்பதை அல்லாஹ்வே சொல்றான். ஃபஅஸதக என்ன செஞ்சிட்டு வாரு? தர்மம் செஞ்சிட்டு வாரு. பணம் இருக்குது, கேட்டாங்க கொடுக்கல, வச்சுக்கொண்டு. பள்ளி கேட்டாங்க, நோயாளிக்கு கேட்டாங்க, என்னுடைய உறவுகள் நிறைய பேர் கஷ்டத்தோட வாழ்றாங்க, கொடுக்கல. தர்மத்துடைய பெருமதியை நீங்கள் பாருங்கள், தர்மத்துடைய பெருமதியை பாருங்கள். மரண நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் செய்யறதுக்கு கேட்கிற ஒரே ஒரு வேலை, 2 வேளையில ஒரு வேலை என்ன வேலை தெரியுமா அன்பார்ந்த தாய்மார்களே? தர்மம் செஞ்சிட்டு ஃபஅகும் மினஸ் சாலிஹீன், நான் நல்லடியாராக ஆயிடுறேன். ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல கேட்கிறான் அல்லாஹ், அல்லாஹ்ட்ட கேட்கிறான் இன்னொரு இடத்துல, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் தா, கொஞ்சம் டைம் தா. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? தரத்து, நான் செய்யாமல் விட்ட இபாதத்துக்களை செய்து விட்டு வருகிறேன். புதுசா ஒன்றும் இல்லை. செய்யறதுக்கு அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது, செய்யாம விட்டுட்டே அல்லாஹ். இப்ப செஞ்சிட்டு வாரத்துக்கு எனக்கு டைம் தான். சுபஹ் தொழல, தொழுவிட்டு வாரேன். ஊர்லதான் இருந்தேன், நல்லா தூங்கினேன். இரவில 11 மணி 12 மணி சும்மா கழியுது நேரம். அந்த பேச்சு இந்த பேச்சு, அந்த உரையாடல் இந்த உரையாடல், கலச்சி 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 குடும்பமாகவே தூங்குகிறார்கள் விடிய விடிய. இப்ப வழக்கு என்ன தெரியுமா? யா அல்லாஹ் சுபஹ் தொழுவிட்டு வாரேன், யா அல்லாஹ் குர்ஆனை கொஞ்சம் ஓதிட்டு வாரேன், யா அல்லாஹ் ஒரு தஸ்பீஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய பெருமதி அப்ப வழங்கும். கேப்பா அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா அன்பார்ந்த தாய்மார்களே? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இதெல்லாம் சும்மா ஒரு வெட்டி பேச்சு என்பதாக சொல்லுவார். நான் சொல்லுவேன், இந்த காத்துல போற பேச்சுக்கு வெயிட் இல்ல, சும்மா பேசுறது. இது நடக்க போறலப்பா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உனக்கு தானடா வாப்பா இவ்வளவு காலம் 60 வயசு வரங்காட்டும் உன்னை நான் வாழ வச்சு. 60 வயசு, நீ இப்ப கொஞ்சம் டைம் கேட்கிறாய், அனர்த்தம். நீ இப்போ நிமிஷம் கேட்கிறாய் தர்மம் செஞ்சுட்டு வாரதுக்கு, நீ இப்போ ஒரு நிமிஷம் கேட்கிறாய் தொழுவிட்டு வாரதுக்கு, தஸ்பீஹ் செய்யறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு. ஆனா உனக்கு தந்தது எத்தனை வருஷம்? 70 வருஷம் தந்தது. சுப்ஹானல்லாஹ். நீ திருந்துறதுக்கெண்டே உன் வயசுல 20 உனக்கு ஒரு சோதனையை தந்த, 30 ஒரு சோதனையை தந்த, 40 உனக்கு ஒரு சோதனையை தந்த, 50 ஒரு சோதனையை தந்த. ஆனா நீ திருந்தவே இல்லை. அல்லாஹ் சொல்வானா திருந்தல, திருந்தல. இப்ப நீ டைம் கேட்கிறாய், அப்ப திருந்திருக்கணும். ஆனா திருந்தல. அல்லாஹ் சொல்வானா ஒரு நிமிஷம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது. உரிய நேரத்தில் அவனுடைய உயிர் எடுக்கப்படும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எவ்வளவு ஒரு அவதானமாக இருக்கும், எவ்வளவு ஒரு கவனமாக இந்த உலகத்தில் மரணத்தை நினைத்து நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளணும். பாவங்கள் செய்யும் பொழுது அடுத்த கணம் நான் மரணிக்க கூடியவனாக இருந்தால், கோல் சொல்லும் பொழுது அடுத்த கணம் என்னுடைய உயிரை அல்லாஹ் எடுத்துட்டார், புறம் பேசும் பொழுது அடுத்த கணம் என்னுடைய உயிர் போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அதுக்கு பின்னிக்கால அல்லாஹ்வுடைய பேச்சு முடிஞ்சிரும் அன்பார்ந்தவர்கள். அல்லாஹ் அதுக்கு போற ஒரு டைம் கொடுக்க மாட்டான். அங்கிருக்கக்கூடிய மலக்குமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவன் நல்ல மனிதனாக இருந்தான், நல்லவனாக இருந்தான், மரண நேரத்தில் நல்ல மனிதனாக இருந்தா சுவர்க்கத்துடைய மலக்குகள் சுவர்க்கத்துடைய கஃனை நறுமணம் கமழ்ந்த நிலையில் அந்த கஃனோடு நின்று இருப்பாங்க. டைம் வந்த உடனே அந்த உடனே என்ன செய்வார்கள், அந்த இடத்துக்கு அப்படியே வந்துடுவாங்க.
எல்லா உறவுகளும் இருப்பார், பார்ப்பார், சிரிப்பார், எல்லாம் செய்வார். அவருடைய கண்ணுக்கு மாத்திரம் மலக்குல் மௌத் புலப்படுவார், தெரிவார். அவர் பார்த்து கொண்டிருப்பார். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய பொடியில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நல்ல மனிதனுடைய பொடியில் இருந்து அல்லாஹ் உயிரை எடுக்கும் போது எப்படி எடுக்கிறான் தெரியுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ஒரு தோல் துருத்தி, தோல் தோல் நிறைய தண்ணி இருக்குது. அந்த காலங்கள்ல தோல்ல தான் தண்ணி ஊற்றி வச்சிருந்தான். அந்த தோல் துருத்தியில இருந்து தண்ணீரை கீழே கொட்டினால் தண்ணீர் எப்படி தடங்கள் இல்லாமல் கீழே கொட்டுமோ, கொட்டுமா இல்லையா? அப்படி கொட்டிவிட்டான், கொட்டி எந்த தடங்களும் இல்லை. அதே மாதிரி இந்த அடியானுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் அவனுடைய உயிரை அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மலக்குமார்கள் அந்த உயிருக்கு சொல்வார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, இந்த உலகத்தில் அமைதி அடைந்த, சாந்தி அடைந்த, ரப்பை பொருந்தி கொண்ட, ஆகிராவை தேர்ந்தெடுத்துக் கொண்ட உள்ளவே, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, நீ ரப்பை பொருந்தி கொண்டவனாக, ரப்பு ஒன்னை பொருந்தி கொண்டவனாக நீ வெளியே வா என்பதாக அந்த மலக்குகள் சொல்வார்கள். அந்த உயிர் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவனுடைய பொடியில் இருந்தபடியே வெளியே எடுத்து அந்த கஃனிலே அப்படியே சுத்தப்பட்டு அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மேலே நோக்கி எடுத்துக்கொண்டு போவார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது வானத்துடைய கதவு தட்டப்படும், யாருடைய உயிர்? இன்னமனுடைய உயிர். இரண்டாவது வானத்துடைய கதவு தட்டப்படும், பேர்கள் சொல்லப்பட சொல்லப்பட ஏழாவது வானத்துக்கு போய் ஏழாவது வானத்திலேயும் கதவு தட்டப்பட்டு யாருடைய உயிர்? இன்னமனுடைய உயிர். கதவு திறக்கப்பட்டு அங்கே ஒரு பட்டோலை இருக்கும், நல்ல மனிதர்களுடைய உயிர்களை பதிவு செய்கிற பட்டோலை. என்ன பட்டோலை அது? இல்லியூன். இல்லியூன். அந்த பட்டோலையில மரணித்து போன நல்லடியாருடைய பெயரை மலக்குமார்கள் பதிவு செய்து விடுவார்கள். 24 மணித்தியாலத்தில் நாங்க கொண்டு போய் ஜனாசாவை அடக்கிடுவோம். அதுக்கு பின்னுக்கால அல்லாஹ் திருப்போம் அந்த உயிரை கபருக்குள்ளே கொடுத்து விடுகிறார் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 24 hours 24 ஹவர்ல நாங்க மௌத்தா போய் உயிர் போய் திருப்ப அதுக்கு பின்னுக்கால உயிர் வந்துட்டேன். அங்க 3 கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக. ஒரு மோசமான ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் நேரம் கேட்ட மனிதர். நம்ம நேரம் கேட்க கூடாது. நாம் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் சந்தர்ப்பம் கேட்காதவர்களாக இருக்கணும். சந்தர்ப்பம் கேட்காதவர்களாக இருந்தா உலக வாழ்க்கையை சரியா நாங்க அமைச்சுக்கொள்ளும். அல்லாட்ட போய் கெஞ்சுறதுக்கு எங்கட இறுதி தருவாயை நாம் ஆக்கிக் கொள்ள கூடாது. அதனால கடமைகளை சரியாக செய்து கொள்ளணும். கடமைகளை சரியாக செய்து கொள்ளணும். கடமைகளில் குறைகள் வைத்து விடக்கூடாது. கடமைகளுக்கு மேலதிகமான நபிலான வணக்கங்களை சக்திக்குட்பட்ட வகையில நம்ம இந்த உலகத்துல செஞ்சு கொள்ளணும். நரகத்திலிருந்து கபன் துணிகள், கருமையான நிறம் கொண்ட மலக்குமார்கள் அந்த கபன் துணியில் நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். நேரம் வந்தவுடனே மரண தருவாயில் இருக்கிற உயிரை எடுக்குகின்ற அந்த மனிதனுக்கு பக்கத்திலே வந்து குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், முகத்திலும் அடிக்கப்படும். மரண நேரத்தில் உயிரை எடுப்பதற்கு முகத்திலும் அடிக்கப்படும், அவனுடைய முதுகிலும் அடிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு கெட்ட மனிதனுடைய உயிரை இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது எப்படி கைப்பற்றப்படும் தெரியுமா? ஒரு பட்டாடையை தண்ணீரில் நன்றாக நனைத்து அந்த பட்டாடையை கொண்டு போய் ஒரு கள்ளி மரத்தில், உங்களுக்கு தெரியுமா கள்ளி மரம்? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. ஐயா, பச்சை கலரில் இருக்கும்,
அதுல முள்ளு இருக்குமையா, அந்த கள்ளி மரத்துல கொண்டு போய் அந்த பட்டாடைய நலைத்த பட்டாடைய கொண்டு போய் போட்டதுக்கு பின்னுக்கால அந்த பட்டாடையை திருப்ப எடுத்தால் எப்படி கிழிந்து வருமோ அதே போன்ற அவருடைய உயிரை முதுகிலும் முகத்திலும் அடித்தே, கெட்ட ஆத்மாவே இந்த பொடியில் இருந்து வெளியேறு என்று சொல்லி மலக்குமார்கள் அவருடைய உயிரை என்ன செய்வார்கள், எடுத்து அந்த கபனிலே வைப்பார்கள். எடுத்துக்கொண்டு மேலே போவார்கள். முதலாவது வானத்தில் கதவு தட்டப்படும், ஆனால் திறக்கப்பட மாட்டார். அல்லாஹு அக்பர். கதவு தட்டப்படும். யாருடைய உயிர்? இன்ன மனிதனுடைய உயிர். கதவு திறக்கப்பட மாட்டார். பெயர் சொல்லப்படும். பெயர் மாத்திரம், கெட்டவர்களுடைய பெயர்கள் மாத்திரம் என்ன செய்யப்படும், அங்கே பதியக்கூடிய ஒரு ஏடு இருக்கும். என்ன ஏடு தெரியுமா? அஸ்ஸிஜ்ஜீன். நல்லவர்கள் இல்லையோ கெட்டவர்கள் பதித அந்த பதிவேட்டுக்கு அல்லாஹ் சொல்கிறான் சிஜ்ஜீன். அந்த ஏட்டிலே இவனுடைய பெயர் பதியப்படும். உயிர் மேலே போகாது. திருப்பவும் இவன் கபருக்குள்ளே கொண்டு வந்து வைக்கப்பட்ட உடனே அந்த உயிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுவார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தில சக்கராத்னா, மரணத்துக்கு மரணிக்கின்றவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்குது. அது யாருக்கும் கண்ணுக்கு புலப்படாது, மரணிக்கின்றவர்களை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரண அவஸ்தைப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? மரண அவஸ்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் சேரப்போகிறேன். உயர்ந்த அல்லாஹ்வாகிய நான் அல்லாஹ்வை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண தருவாயில சொன்னாங்க ரசூலுல்லாஹ், எல்லோருக்கும் அந்த மரண வேதனை இருக்கின்றது, மரண வேதனை இல்லாதவர்கள் யாருமே இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகள், அவட பேரு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. நான் நினைக்கிறேன் மகள்ட மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா நான் நினைக்கிறேன். அவங்களோட பிள்ளைக்கு சுகமில்லா போகுது. அது ஒரு மரண நேரமாக இருக்கலாம். மகள் பார்க்கிறாங்க, வாப்பா நபிதானே, வாப்பா வர சொல்லிட்டா வந்து பிள்ளைக்கு என்னமாவது அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டா பிள்ளட நோய் குணமாகிரும் என்பதை மகள் நினைக்கிறா. அவசரமாக வாப்பாக்கு தகவல் அனுப்புறான். வாப்பா கொஞ்சம் அவசரமா வர சொல்லுது. மகளுக்கு சரியான வருத்தமாயிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கி கொண்டாங்க, என்ன தெரியுமா? இது வருத்தம் இல்லை, இது மரண அவஸ்தை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசு இலகிய மனசு. மரண அவஸ்தையை பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் விரும்பல. சொல்லி அனுப்பிட்டாங்க, நீங்க மகள்கிட்ட போய் சொல்லுங்க, இன்ன லில்லாஹி மா அஹர வலஹு மா அத்தா ஃபல்தஸ்தஹ்சிப் வல்தஸ்பிர். என் மகள்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க, ஸைனப்கிட்ட. ஒரு சஹாபி சொன்னாங்க, தந்தது உனக்கு தந்தது அல்லாஹ்வுக்குரியது. மறைமுகமாக வழங்கப்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ். தந்ததும் அல்லாஹ்வுக்குரியது, எடுக்க போறதும் அல்லாஹ்வுக்குரியது. பாருங்க, அழகான வார்த்தை. தந்தது உங்களோட மகள், அது அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. இப்ப எடுக்க போறான், நீங்க என்ன வர சொல்றீங்க, அது யாருக்குரியது தெரியுமா? அதுவும் அல்லாஹ்வுக்குரியது. வல் தஹ்தஸிப், நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டுக்கங்க. வல் தஸ்பிர், மகளே நீங்க பொறுமையாக இருந்துக்கங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த செய்தியை வந்து சொல்றாங்க அந்த சஹாபி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இல்ல இல்ல, எங்கட வாப்பா வரணும், ரசூலுல்லாஹ் நீங்க வர சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் வார்த்தை விருப்பல்ல. ஆனா மகள் என்ன பார்க்கிறா, இந்த செய்தியை கேட்டதுக்கு பின்னுக்காலையும் மகள்கிட்ட வருத்தம் அதிகமாகி கொண்டு போகுது. வாப்பா நீங்க வரத்தான் வேணும். புகாரில வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வந்து மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த புல்லை எடுத்து அப்படி நெஞ்சோட வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடியும்.
சொல்கிறார்கள், அந்த பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைக்கும் சக்கராத் எந்த அளவுக்கு என்றா, ஒரு பானையில தண்ணிய கொதிக்க வச்சா அந்த தண்ணி கொதிக்கும் பொழுது எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த சத்தம் அந்த நெஞ்சோடு வச்ச நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். செய்ய புகாரி முஸ்லிம் நம்ம பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அதனால் மரணம் என்பது நம்மளை துரத்திட்டு வருது, நமக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. நம்ம எப்போதும் அல்லாஹ் சொன்னவைகளை சக்திக்குட்பட்ட வகையில செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு எவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறானோ முழுசாக அதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? நம்மளையும் எந்த நேரத்தில், எந்த விதத்தில், எந்த ரூபத்தில் மரணம் வந்து சேர்ந்து விடுமோ என்பது நமக்கெல்லாம் தெரியாது. இப்ராஹிம் மரணித்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. அவங்களோட மகன் இப்ராஹிம் மரணித்த நேரத்தில் போய் பார்த்தா இப்ராஹிம் மரணித்து விட்டார். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னல் கல்ப யஹ்ஸுனு, உள்ளம் கவலை கொள்கின்றது, வ இன்னல் ஐன தத்மஉ, கண்கள் கண்ணீரை சொரிகின்றன. இப்ராஹிமே, உன்னை பிரிஞ்சத்துக்காகவே நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எப்ப மரணிப்போம் என்று தெரியாது, எப்படி மரணிப்போம் என்கிறது தெரியாது. ஆனா மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிற மாதிரி நீங்க முஸ்லிமாகவே மரணியுங்கள், நீங்கள் முஃமினாகவே மரணியுங்கள், உள்ளத்துல ஏகத்துவத்தை சுமந்தவர்களாகவே மரணிக்கணும். எங்களோட உள்ளத்துல சிறுக்குடைய சாயல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. முடியுமான அளவு நாங்க பாவங்கள் என்று நாம தவிர்ந்து அல்லாஹ்விடத்துல மன்றாடாமல், அல்லாஹ்விடத்துல கெஞ்சாமல் இந்த உலகத்துல எங்கட வாழ்க்கையை நன்மையில நம்ம அமைச்சு கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உயிர்களையும் கைப்பற்றும் பொழுது, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த உள்ளமே, சாந்தி அடைஞ்ச உள்ளமே, நிம்மதியான உள்ளமே என்று எங்களுக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு மலக்குமார்களை அனுப்பி வைப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என கூறி இந்த சிறிய உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.